ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் டாப் 3 மிஸ்டேக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறாங்க. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரீசனபிள் அண்டு ஹை ப்ராஃபிட் கிடைப்பதற்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, அண்டு மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் பிகினர்ஸ் ஏன் லாஸ் ஆகுறாங்க அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 ரீசன்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நானும் பண்ணினது தான். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடேனா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, இன்ட்ராடேயில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்டு லாங் டேர்மில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் இருந்து கற்றுக்கோங்க. அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. இதில் சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தான் ஒர்க் ஆகும். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட அடிப்படை என்ன, அந்த ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது எப்படி ப்ளே ஆகுது, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குகள் என்ன, நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் சூட் ஆகுமா ஆகாதா, நமக்கு இன்ட்ராடே சூட் ஆகுமா அல்லது லாங் டேர்ம் சூட் ஆகுமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் லைவ்ல ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பெரும்பாலும் எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஓவர் ட்ரேடிங். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கும் நானும் ஆரம்ப காலத்தில் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரேடு தான் எடுக்கணும் அப்படிங்கிற லிமிட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ் வேணாலும் எடுத்துக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அண்டு டேக்ஸஸ் எல்லாமே ப்ரோக்கருக்கும் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம். ஸோ இவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட்டில் வருது அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் மேக்ஸிமம் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரூல் கொண்டு வாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரூல், நான் இப்படி தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ரூல் கொண்டு வாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ட்ரேடு மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ரூல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான தேவையே இருக்காது. அதனால ஃபஸ்ட் ட்ரேடில் நல்ல ப்ராஃபிட் அப்படின்னா அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை ஒரு நல்ல மார்க்கெட்டு, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ட்ரேட் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ட்ரேடில் எடுத்த இந்த ப்ராஃபிட்டை ரிஸ்க்காக வச்சு தான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேடில் லாஸ் ஆகிறீங்க அப்படின்னா செகண்ட் அல்லது தேர்ட் ட்ரேடில் அதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை கன்னியூஸாக லாஸ் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, அண்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் எடுக்கணும். அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக மூவ்மெண்ட் ஆகும். ஒன்று அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் அல்லது கன்சால்டேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒன்றா டவுன் ட்ரெண்டாக இருக்கணும் அல்லது அப் ட்ரெண்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுல ஓகே, ஆனால் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலிமா தாராளமாக ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக அவாய்ட் ரேஞ்ச் மார்க்கெட். அதாவது நான் சார்ட்டில் காட்டினேன் இந்த மாதிரி ஒரே ஏரியாக்குள்ளே மேலே கீழே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டீகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரேஞ்ச் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது ட்ரேட் எடுக்கிற நாள் மட்டும் கிடையாது, ட்ரேட் எடுக்காத நாளும் ஒரு நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லை அப்படின்றதுனால நீங்கள் அன்றைக்கி ட்ரேடிங் டேவை ஸ்கிப் பண்ணிடுறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு சூட்டபிளான மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதுமானது.
ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்டாப் லாஸ். நோ ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் போடாதீங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு ஏரியாவில் என்ட்ரி ஆக போகிறேன். இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து என்னுடைய டார்கெட், அதாவது எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா தான் என்னுடைய எஸ்எல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரைஸில் தான் வாங்க போகிறேன், இந்த ப்ரைஸில் தான் விற்க போகிறேன், இந்த ப்ரைஸில் தான் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்எல் இந்த டார்கெட் எல்லாமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் கூட அதற்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் உள்ளவங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸோட எடுக்கணும். ஸோ அந்த லெவல்கிட்ட வரவும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸுக்கு 1:2 அல்லது 1:3 அப்படிங்கிற ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடு 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் 120 ரூபா அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 90 ரூபா அந்த மாதிரி இருக்கணும். அதாவது டார்கெட் 20 ரூபா அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 10 ரூபா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1:2 லாஸ் வந்து 10 ரூபானா டார்கெட் 20 ரூபா அண்டு அதற்கும் மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது அன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மூவ்மெண்ட் சரியில்லை, ரேஞ்சு மார்க்கெட்டு தான் 10 பாயிண்ட் தான் மேலே கீழே போகுது அப்படின்னா அந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். அந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறத காட்டிலும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறத விட நீங்கள் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அடுத்ததாக டோன்ட் சேஞ்ச் ஸ்டாப் லாஸ்ன்னு கொடுத்துருப்பேன். அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்துட்டு 90 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. 90 ரூபா கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி 80ன்னு மாற்றுவாங்க. அந்த 80 மாடிஃபை பண்ணி 70ன்னு மாற்றுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஹிட் ஆக விடுங்க. ஹிட் ஆனதுக்கு அப்புறமா எகைன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்த ட்ரேட் கரெக்டு தானா, நீங்கள் நினைக்கிற டைரக்ஷனில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எகைன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. டோன்ட் ரிப்பீட் என்ட்ரிஸ். அதாவது இப்போ லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணுன்றதுக்காகவே நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கற்றுக்கணும். சரிங்களா? அதாவது நிறைய சார்ட் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிஸு, நிறைய இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் தரவானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லைவ் ட்ரேடுக்கே உள்ளே வரணும். ஸோ உங்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரேடுக்குள்ளே வர்றது பெட்டர். வெயிட் ஃபார் என்ட்ரிஸ். அதாவது இப்போ மார்க்கெட்டில் வந்து 100 ரூபாயில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, 80 ரூபா வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த 80 ரூபா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த 80 ரூபா வரும்போது மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுங்க. இல்லை ரொம்ப டைம் எடுக்குது, நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே என்ட்ரி ஆகிறேன், 95 ரூபாலையோ 90 ரூபாலையோ ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்கிட்ட இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 10-20 பாயிண்ட் கீழே போகும்போது அந்த லாஸ் வந்து உங்களை வெயிட் பண்ண விடாது. இந்த 80லேருந்து இன்னொரு 10 பாயிண்ட் கீழே இறங்குச்சு அப்படின்னா அதிகமாக லாஸ் போகுது அப்படின்ற கவலையில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய என்ட்ரி எங்கே காட்டுதோ அந்த என்ட்ரி வந்தால் மட்டும் எடுங்க. ஒரு ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற அவசியத்துக்காக தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸோட எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே, மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பெரிய கான்செப்டில் ஒன்றுமே கிடையாதுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அல்லது 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த அமௌண்ட்டை லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ நீங்கள் கேபிட்டல் 50,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபா மட்டும் முதலீடு பண்ணுங்கள். அதாவது 10,000 ரூபாவில் வந்துட்டு ஒரு லாட்டு தான் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு லாட் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்குங்க. 50,000 ரூபா இருக்குது அப்படின்றதுக்காக 5 லாட்டு வந்துட்டு ஒட்டுக்கா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸும் அதிகப்படியாகும். லாஸ் அதிகப்படியாகும் போது உங்களுடைய கேபிட்டலில் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக லூஸ் பண்ணிடுவீங்க. அதாவது ஒவ்வொரு லாட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டல் லூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி மேக்ஸிமம் லாட் எடுக்கும் போது உங்களுடைய கேபிட்டல் வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ சீக்கிரமாக காலியாயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். செகண்ட் பாயிண்ட்டும் அதே தான், உங்களுடைய ஹோல் கேபிட்டலையும் ஒரே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணாதீங்க.
அண்டு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. அதாவது ஓகே, இப்போ என்னுடைய டிமாட் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபா கேபிட்டல் இருக்குது. இப்போ இந்த 50,000 ரூபாயும் முழுசாக நான் பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதில் ஒரு பகுதி, அதாவது ஒரு 10,000 ரூபா மட்டும் யூஸ் பண்ணி ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு. ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரேடில் வந்து என்னுடைய ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபா அப்படின்னா என்னுடைய டார்கெட் வந்து 2000 ரூபா அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது, அதாவது 1000 ரூபா உங்களுடைய ரிஸ்க்கு 2000 ரூபா ப்ராஃபிட், அல்லது 2000 ரூபா ரிஸ்க்கு 4000 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிற சமயத்தில் இந்த மார்ஜின் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 ட்ரேட் டோட்டல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அதாவது ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 ட்ரேடில் 5 ட்ரேடு வந்து சக்ஸஸ், 5 ட்ரேடு வந்து ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்ற சமயத்தில் இந்த லாஸ் ஆன 5 ட்ரேடில் வந்து 50 ரூபா உங்களுக்கு லாஸ், இந்த சக்ஸஸ் ஆன 5 ட்ரேடில் வந்து 100 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ 100 மைனஸ் 50 பேலன்ஸ் 50 ரூபா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 40 அந்த மாதிரி கிடைச்சாலும் கூட ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு பிகினர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கேபிட்டலை லூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவே பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கேபிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா எடுத்தோடனே இந்த 50,000 வந்துட்டு ஒரே மாதத்தில் 1 லேக்கை மாற்ற முடியாது. அப்போ முறையை நீங்கள் கற்றுக்கணும். அதாவது என்னதான் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலும் லைவ் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பேனிக் ஆகிட்டு உங்கள் கேபிட்டலை இழக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போடுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் குவான்டிட்டி வாங்காதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவாக க்ரோத் ஆனால் தான் முடியும். சரிங்களா? எடுத்தோடனே ஒரே ட்ரேடில் வந்து 50 போட்டு 1 எடுக்கிறதுக்கு இது வந்து கேம்லிங் கிடையாது, இது வந்து ட்ரேடிங். ஸோ அதனால் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டதை ப்ராப்பராக அப்ளை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்டு முறையாக கற்றுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு ட்ரேடுக்குள்ளே வராதிங்க. அது கம்பல்சரி உங்களுக்கு ரிஸ்க்கு தான். அதனால் முறையாக கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை இந்த மாதிரி முறையாக ரிஸ்க்கு வச்சு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானும் பிகினராக இருக்கும்போது பண்ணினது தான். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் படிப்படியாக நான் குறைக்கும் போது தான் எனக்கு வின்னிங் ரேஷியோ வந்துட்டு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வாங்க. உடனே எல்லா மிஸ்டேக்கையும் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனாலும் உடனே நீங்கள் கம்மி பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டதை. நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் இன்னும் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா தாராளமாக இந்த ப்ரோக்கரேஜில் நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே சோசியல் மீடியாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது வீடியோ பதிவு வேணும்னாலும் கூட கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.